ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் நடுவே இருக்கிறார். ஆமென். ஹalleluya. இந்த காலவளையில கூட கொஞ்ச நேரம் தியானிப்பதற்கான எடுத்துக்கொள்வோம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் அடிக்கடி ஜெபத்தை சொல்லி ஜெபிக்கிறோமா ஒரு வசனம். ஸ்தோத்திரம். வாசிக்கிறீங்களா? எரேமியா 23:23. I am God who is only here. This is the God declaration and not a God who is far away. Amen. The Lord who declares. வாசிங்க, தமிழ்ல வாசிங்க. எவனாயும் தன்னை இல்லை 23 முந்தினோம். நான் சமீபத்திற்கு மாத்திர தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன். ஹalleluya. ஒரு கேள்வியோடு கூட சொல்றார். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், நான் தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. கர்த்தர் நம்முடைய வாயால சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நான் சமீபத்திற்கு மட்டுமா தேவன், நான் தூரத்திற்கும் தேவன் அல்லவோ அப்படி என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்த பிறகு இந்த வசனத்தை வச்சு என்ன மெசேஜ் நான் ரெடி பண்றது, எப்படி ஆண்டவரே இந்த வசனத்தை அர்த்தம் என்ன அப்படின்னு 2-3 நாளாவே நான் ஜெபத்துல இருந்தேன். இங்க புதன்கிழமை ஜெபத்துல திடீர்னு ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாரு. ஆண்டவர் கொடுத்த செய்தி தான் இன்னைக்கு உங்களோட கூட நான் கொடுக்கிறேன். அதாவது ஆகார குறித்து கர்த்தர் பேசினார். நமக்கு எல்லாம் நல்லா தெரியும், நிறைய செய்திகளை கேட்டுக்கிறோம். அப்போ ஆண்டவர் அப்ப சொன்னாரு, சமீபத்துக்கு என்று சொன்னால் the present, இப்போ கிட்ட இப்போ நடக்கிற காரியம். தூரத்துக்கு என்று சொன்னால் future, வரப்போற காரியங்கள் என்று சொல்லி ஆவியானவர் எனக்கு விளக்கத்தை கொடுத்தார். ஹalleluya. இல்லன்னு சொன்னால் இந்த வசனத்துல என்ன இருக்கு, இந்த ரெண்டு காரியத்தை வச்சு என்ன நான் செய்தி கொடுக்க முடியும்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் இந்த காரியங்களை சொன்னார். இப்போ வாசிங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு குடத்தில் தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்புக் கொடுத்து அவளை அனுப்பிவிட்டார். ஆமென். அவள் புறப்பட்டு போய் பேர்சேபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். ஆமென். அலைந்து திரிந்தாள். ஸ்தோத்திரம். வனாந்திரமான ஒரு வாழ்க்கை, அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை ஆகாருடைய வாழ்க்கையில. அப்ப அலைந்து திரிகிற வழியில துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழித்த பின்பு அவள் பிள்ளை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளையை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு செடியின் கீழே விட்டுட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி என்ன பண்ணாங்க, எதிராக அப்பப்பாயும் தூரத்துல போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதா. இதுதான் சமீபத்திற்கு உள்ளதான ஒரு காரியம், பிரசன்ட். இப்ப அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியம் அதுதான். நான் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். பார்க்காத படிக்க நான் என்ன செய்வேன், நான் எப்படியெல்லாம் பிள்ளை அழுது எப்படியோ தண்ணி இல்லாம, வேற ஒண்ணு இல்ல, தண்ணி இல்லாம இந்த குழந்தை போய் அழுதுன்னு சொல்லி விட்டு அப்ப பாய்கிற தூரத்துல போய் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு, பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆமென். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆமென். இங்க பாருங்க, ரெண்டு காரியத்தை பார்க்கிறோம். ஒண்ணு வந்து ஆகாரின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஆகார் இருக்கிற இடத்துல கர்த்தர் தேவன் இறங்கி வந்தார். பிள்ளை இருக்கிற இடத்துல போல. ஆமென். பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன்னு சொல்றார் ஆகார் கிட்ட. பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன் நீ சொல்லி ஆகார் கிட்ட வந்து சொல்றார். அப்போ the present அப்படின்னா சமீபமா இருக்கிற, சமீபத்துக்கும் தேவன் இருக்கிறார் அல்லவா. சோ அங்க நடக்கிற காரியம், ஆகாருடைய வாழ்க்கையில நடக்கிற காரியத்தை கர்த்தர் அவ்வளவு அழகாக ஆகாருக்கு வானத்திலிருந்தே இறங்கி வந்து, ஆகாரே நீ ஏன் இப்படி துக்கமா இருக்கிற என்ன சொல்றாரு, தூரத்துல இருந்து, அதாவது ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே
உனக்கு என்ன சம்பவித்தது கேட்டான். தான் சமீபமா இருக்கிற தேவன், சமீபத்திற்கும் தேவன். அவன் நான் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, ஆண்டவர் சொல்றாரு நான் தூரத்துக்கும் தேவன். அதே வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. 17ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆமென். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் 19 வசனம் 18 19 வாசிங்க. 18 19 நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ. அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஆமென். The future. தூரத்துக்கு உள்ளதான தேவன். ஹல்லேலூயா. அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்துக்கு உள்ளதான தேவன். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ஆகாரே, நான் உன்கிட்ட வந்து இப்ப என்ன நடக்குது, இந்த பிரசன்ட் என்ன நடக்குது, உனக்கு என்ன சம்பவித்தது கேட்டார், விசாரிச்சார். ஆனா இப்ப சொல்றாரு, தூரத்துக்கும் தேவனா இருக்கிற கர்த்தர், நீ வரப்போற நாட்களிலே நடக்க போற காரியங்கள், வரப்போற நாட்களிலே உன் பிள்ளையை எப்படி நான் வைக்க போறேன் என்பதை கர்த்தர் ஆகார் இடத்துல பேசுகிறார். அதாவது தேவன் அவருடைய கண்களை திறந்தார். ஸ்தோத்திரம். முதலாவது என்ன சொல்லுகிறார்? அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஆமென். இதுதான் தூரத்துக்கு உள்ளதான தேவன். ஹல்லேலூயா. ஏதோ கிட்ட இப்படி வந்து பார்த்து இன்னைக்கு சாப்பாடு கொடுத்து இன்னைக்கு கொடுத்து முடிச்சிற தேவன் அல்ல. அவர் நம்மை சகல நாட்களிலே நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற நாட்கள் வரைக்கும் அவன் ஆகார் நினைச்சான், அவ்வளவுதான் என் பிள்ளை செத்து போச்சு நினைச்சாங்க. என் பிள்ளை உண்மையாளர் இல்ல, என் பிள்ளை சுதந்திரவாளி இல்ல, எத்தனையோ யோசனை வந்திருக்கும் ஆகாருக்கு. கர்த்தர் கைவிடவே இல்லை. கர்த்தர் பார்த்து சொல்ற, உன் பிள்ளையை பெரிய ஜாதியாக்குவேன். உன் பிள்ளையை நான் பெரிய ஜாதியாக்குவேன். தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவசரம் வாசிங்க. தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணாரு? அவருடைய வாழ்க்கையை அழகி ஆசீர்வதித்தார். அவர் தூரத்துக்கு உள்ளதான தேவன். ஹல்லேலூயா. அவர் தூரத்துக்கு உள்ளதான தேவன். ஹல்லேலூயா. அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்துக்கு உள்ளதான தேவன். தூரத்திலே உள்ளதான கர்த்தர். ஸ்தோத்திரம். அவர் என்ன சொல்லுகிறார்? அவன் பெரிய ஜாதியாக்குவேன். அவன் வனாந்திரத்திலே வளர்ந்தான். பாத்தீங்களா? அவன் எங்க வளர்ந்தான்? வனாந்திரத்திலே வளர்ந்தான். இங்கே முதல் நம்ம பார்த்த வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே இடத்துல கர்த்தர் அந்த பிள்ளையை வளர செய்தார். ஹல்லேலூயா. எது ஆகல, எது முடியாது நம்ம நினைக்கிறோமோ அதே இடத்துல கர்த்தர் நம்மை பெரிய ஆளாக மாற்றுவார், பெரிய ஜாதியாக மாற்றுவார். ஹல்லேலூயா. அதுதான் தூரத்துக்கும் இருக்கிற தேவனாகிய கர்த்தர். அவன் என்ன செய்தான்? வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். அங்கதாங்க ஃபர்ஸ்ட் வில்வித்தையை பார்த்து, வில்வித்தையிலே அவன் வல்லவனானான். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிக்கலாமா? இரண்டாவது ஆதியாகமம் 16ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிராம் 86 வயதாயிருந்தார். ஆமென். இஸ்மவேலை பெற்ற போது ஆபிரகாமுக்கு எவ்வளவு வயசு? 86 வயசு. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆபிராம் 99 இயர்ஸ், 99 வருஷம் ஆபிரகாமுக்கு. இப்போ அந்த வசனம் முழுக்குள்ள வாசிங்க. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகக்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி 2ஆம் வசனம் சொல்றாரு, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அப்பொழுது ஆபிரகாம் முகக்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன வாசிக்கிறோம்? ஆபிரகாமுக்கு 86 வயசு இருந்தது.
வந்துச்சு. கர்த்தர் அவனோட பேசி, கர்த்தர் பேசும்போது 99 வருஷம். அல்லேலூயா. அப்போ இந்த இடைவெளி பாருங்க, ஆபிரகாம் 86 வயசா இருக்கும்போது இஸ்மவேல் பிறந்தார். அப்போ இஸ்மவேல் பிறந்தப்போ the present, அவ்வளவுதான், இஸ்மவேல் தான் என்னோட பிள்ளை அப்படின்ற நிலைமையில இந்த ஆபிரகாம் இருந்து விட்டார். ஆனா கர்த்தர் ஒரு தூரத்துக்குள்ளதான தேவனா இருக்கிறார். தூரத்துக்குள்ளதான தேவன். நான் தூரத்துக்கும் தேவன் அல்லவோ, தேவனா இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கை அதோட முடிஞ்சு போகவே இல்லை. கர்த்தர் 99ஆம் வருஷத்துல ஆபிரகாமோடு பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய பேரையே மாத்திட்டார். ஆபிரகாம் என்கிறவரை கர்த்தர் ஆபிரகாம் என்று மாற்றி விட்டார். அல்லேலூயா. ஏன் சொன்னா, அவர் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற போகிறார். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எப்பவுமே நினைக்கிறது என்னன்னா, இன்னைக்கு எப்படி இருக்கோம், இப்ப எப்படி இருக்கோம், இந்த வருஷம் எப்படி நினைக்கிறோம், அது தேவன் நம்மை நடத்துகிறார், பாதுகாக்கிறார், எல்லாம் செய்கிறதெல்லாம் நினைச்சோம்னா நமக்கு ஒரு ஃபியூச்சரை கட்ட வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு தூரத்தில் உள்ள காரியங்களை பார்க்க முடியாத ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆபிரகாமுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியல. அவ்வளவுதான், இஸ்மவேலை வைஃப் சொன்னாங்கன்னு சொல்லி சாரம் சொன்னாங்கன்னு அனுப்பியே விட்டுட்டாங்க. இப்போ 99ஆம் வருஷத்துல அந்த இடைவெளியில ஆபிரகாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார், எவ்வளவு துக்கப்பட்டிருப்பார். ஆனா கர்த்தர் அவருக்கு ஒரு ஃபியூச்சரை கர்த்தர் வச்சிருந்தார். அது எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அதான் சொல்றாரு, நான் தூரத்திற்கும் தேவன் அல்லவோ, ஒரு கேள்வியோடு கூட கேட்கிறார். அருமையான தேவச்சனமே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தூரத்துக்கும் உள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஃபியூச்சருக்குள்ள தேவனாக இருக்கிறார். இதோட நம்முடைய காரியம் எல்லாம் முடிந்து போறதில்லை. இன்னைக்கு ஆபிரகாமை பார்க்கும்போது அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிகளின் தகப்பன். இன்னைக்கு உலகத்துல கோடி கோடி ஜனங்கள் விசுவாசிகள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு எல்லாருக்கும் தகப்பன் ஆபிரகாம் நான் மாறிட்டார். ஆனா ஆபிரகாம் அழைத்து சொல்றாரு, பாரு, வானத்தை அளந்து பார், நட்சத்திரத்துல என்ன முடியுமா? அதுதான் அவருடைய எதிர்காலம். அதுதான் தூரத்துக்குள்ளதான தேவனுடைய சித்தம். இந்த ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் நம்ம மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்மெல்லாம் இன்மைக்குரியவர்கள் அல்ல, நம்மெல்லாம் மறுமைக்குரியவர்கள். நம்மெல்லாம் இன்னைக்கு இருந்து நம்ம அப்படியே மடிந்து போகிறவர்கள் அல்ல. நமக்கு ஒரு எதிர்காலம் ஒண்ணு இருக்கு. நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. நமக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கிறது. ஃபியூச்சர் சொன்ன எதிர்காலம் சொன்னா பரலோகம் நினைக்காதீங்க. பரலோகம் எல்லாரும் உண்டு. ஆனா உலகத்திலேயே கர்த்தர் நமக்கு ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். ஒரு மகிமை நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு விசுவாசத்தை நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சமாதானத்தை நாட்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். என்னைக்கு நான் இப்படி அவசரப்பட மாட்டேன், என்னைக்கு நான் இப்படி கஷ்டப்பட்டு இருப்பேன் சொல்லி நினைக்காதீங்க. கர்த்தர் நமக்கு ஒரு தூரத்தில் உள்ள தேவனா இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கை எப்படி என்ன அப்படின்னு தெரியும். ஆபிரகாம் நினைச்சா அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சுன்னு நினைச்சா. ஆனா கர்த்தர் ஆபிரகாம் எவ்வளவு தூரத்துக்கு வந்து வச்சாங்க. சொத்து பூமி தாங்க முடியாத அளவுக்கு கர்த்தர் சொத்தை கொடுத்தார், ஆஸ்தியை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆபிரகாமின் தேவனே சொல்லி அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் தான் வரார். ஆபிரகாமின் தேவனா, ஈசாக்கின் தேவனா, யாக்கோபின் தேவனா என்று சொல்லுகிறோம். எல்லாருக்கும் தகப்பனாக கர்த்தர் மாற்றினார். கடலை பார்த்து சொன்னார், பாரு, அந்த மணலை என்ன பண்ணால என்ன முடியுமா? யாரால என்ன முடியும்? கடல்ல இருக்க மணல் யாரால என்னவே முடியாது. அப்படியெல்லாம் ஒரு சந்ததி ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். வானத்தை நட்சத்திரங்களை போல ஒரு சந்ததி ஆசீர்வதிப்பேன் சொன்னார். அதுதான் ஆபிரகாமுடைய தூரத்தில் உள்ள தேவன். அதுதான் ஆபிரகாமுக்கு எதிர்காலம். அதுதான் கர்த்தர் அப்படிதான் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன் ஆண்டு திட்டம் வைத்திருந்தார். நமக்கு தெரியாது என்ன திட்டம், நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு நல்லா தெரியும். ஆனப்படிதான் விசுவாசிகள் சொல்ற காரியம் என்னன்னா, இம்மைக்குரிய காரியங்களை நினைச்சு துக்கப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. உங்களுக்காக கர்த்தர் ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். தூரத்துக்குள்ள தேவன் அல்லவோ, அதை நம்ம மனசுல வச்சுக்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னவாங்க 3வது வாசிங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் வைத்து வைத்தார். அல்லேலூயா. யாரு? மோசேயுடைய அம்மா குறித்து சொல்லப்படுவது, அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு, அழகுள்ளது என்று கண்டு. ஸ்தோத்திரம். அத 3 மாதம் ஒளித்து வைத்தாங்க. அதுக்கு பிறகு ஒளிச்சு வைக்க முடியல. ஆனப்படினால என்ன செய்தாங்க?
அதே ஒரு நாணல் பெட்டியில சேர்த்து, ஆமென். அதுதான் மோசேயுடைய வாழ்க்கையில நடந்த பிரசன்ட். சமீபத்திற்கு இருந்ததான தேவன் நாணல் பெட்டியில போய் அப்படியே அழிஞ்சு அப்படியே தண்ணியில அடிச்சுட்டு போயிடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் விடவே இல்லை. ஆனா கர்த்தருக்கு ஒரு எதிர்காலம் இருந்தது. மோசே குறித்ததான ஒரு எதிர்காலம் இருந்தது. ஹalleluya. மோசே நாணல் பெட்டியிலே விட்ட பொழுது அவனை காப்பாற்றும்படியாய் கர்த்தர் என்ன செய்தாரு? தாதிமார்களே, ராஜஸ்ரீ ராஜகுமாரத்தை ஸ்நானம் பண்ணும்படியாக அனுப்புகிறார். இதெல்லாம் தேவனுடைய திட்டம். இதெல்லாம் சமீபத்திற்கு உள்ளதான தேவனுடைய பிளான், தேவனுடைய திட்டம். அவர் தூரத்துக்கு மாத்திரமல்ல, நான் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, அதெல்லாம் நடக்கிறதெல்லாம் சமீபமாய் நடக்கிற காரியம். இந்த பிரசன்ட் நடக்கிற காரியம் சமீபம் என்று சொன்னால் பிரசன்ட், இப்போ நடக்கிற காரியம். இப்போ நடக்கிற காரியம் தான் மோசேக்கு நாணல் பெட்டியில வைக்கப்பட்ட அந்த நேரத்துல நடந்த எல்லா காரியங்களும் எல்லாம் நல்லா தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதல்ல தேவனுடைய சித்தம். பட் ஆண்டவருக்கு ஒரு எதிர்காலம் இருந்தது. ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. ஆண்டவருக்கு தூரத்துக்குள்ளதான தேவன் அவர். தூரத்துல என்ன நடக்கும் போது ஹalleluya வசனத்துல வாசிக்கிறோம். இந்த சிந்தனைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? தூரத்துல இருந்து அறிகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இனி வரப்போகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிற தேவன். அவர் மோசேயுடைய திட்டம் என்ன? அவனை கொண்டு போய் பார்வோனுக்கு முன்னால நிக்க வைக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கப்பட வேண்டும். இந்த 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? நீ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். இதுதான் கர்த்தருடைய திட்டம். இதுதான் தூரத்தில் உள்ள தேவனுடைய திட்டம். ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் ஜனங்களை கர்த்தர் மீட்கும்படியாய் ஒண்ணு இல்லாத நாணல் பெட்டியில வைக்கப்பட்டு இது வேண்டாம் விடப்பட்டதான மோசே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொன்னார். நம்மையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மையும் கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கார். நம்மையும் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹalleluya. என்னவோ என்ன உதவாதவோ நான் எந்த ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி ஒன்றுக்கு உதவாத ஒரு நாணல் பெட்டியில வைத்து நம்மை விடப்பட்டாலும் என்றே கர்த்தர் நம்ம ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹalleluya. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ இவ்வளவு தூரம் ஆயிடுச்சு நடந்துச்சு முடிஞ்சிச்சு நினைக்காதீங்க. தட் இஸ் பிரசன்ட். அவர் சமீபத்துக்கு தேவனா இருக்கிறார். தூரத்துக்கும் அவர் தேவனா இருக்கிறார். வரும் நாட்களை உன் வரும் காலத்தை அவர் நன்றாய் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். உன் மேல் ஒரு பெரிய திட்டத்தை கட்ட வைத்திருக்கிறார். ஹalleluya. அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அது எல்லாம் முடிஞ்சு பாருங்க. ஆண்டவர் திட்டம் எவ்வளவு தூரம். 6 லட்சம் வெறும் ஸ்திரீகள் மட்டும் எவ்வளவு பேர் இருக்காங்க? 6 லட்சத்தை நடத்தி கொண்டு போய் எல்லா பிரச்சனை போராட்டம் எல்லாம் வந்துச்சு. ஆண்டவர் அவர் சொல்றாரு, இந்த பிரச்சனை எனக்கு முன்னால போனா போதுங்க சாவே. ஹalleluya. அது மட்டும் இருந்தா போதும் ஆண்டவரே, அப்ப நான் எப்படியாவது ஜெயிச்சுன்னு சொல்லி தேவ பிரசன்னத்திலேயே சார்ந்து போனாரு. உபாகமம் 34ஆம் அதிகாரம், உபாகமம் 34ஆம் அதிகாரம் 4ல இருந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க என்ன நடக்குதுன்னா கர்த்தரே இந்த மோசே அடக்கம் பண்றதை பார்க்கிறோம். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாவுக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்கிறேன். நான் உனக்கு தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னேன்ல, அந்த தேசம் இதுதான். பாரு, கண்களை ஏறெடுத்து பார். ஆனா நீ அதுல பிரவேசிக்க மாட்டாய். இடத்திற்கு கடந்து போவதில்லை. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தார். அவர் அவனை தேசத்தில் உள்ள பெத்தேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். யார் அடக்கம் பண்ணாங்க? கர்த்தரே அடக்கம் பண்ணினார். தேவனை மோசேயுடைய ஃபியூச்சர் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? அவர் தூரத்துக்கு உள்ளதான தேவன் அல்லவோ நம்முடைய தேவன். மோசேக்கு யாரும் இல்லை வனாந்திரத்துல அப்படியே விட்டுட்டாரா? அப்படியே எப்படியாவது போ அப்படின்னு சொல்லி எப்படியோ எங்க மோவாப் தேசத்தில் உள்ள பெத்தேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கில கர்த்தர் அடக்கம் பண்ண. பள்ளத்தாக்கில எப்படியா கவிழ்த்துக்கடா அப்படின்னு விட்டு போல தேவன் அடக்கம் பண்ணினார். ஒரு அடக்க ஆராதனை அந்த இடத்துல நடந்திருக்கு. நம்ம நினைக்க சும்மா நம்ம நினைச்சு
யோசிச்சு பார்த்தா வெறும் ஆண்டவர் மட்டும் வந்து பண்ணிட்டு இருப்பாரா? அவரோடு கூட எத்தனை தேவதூதர்கள் வந்து பாடி இருப்பாங்க, எத்தனை தேவதூதர்கள் அவரை மெச்சி இருப்பாங்க, எத்தனை தேவதூதர்கள் மோசே அப்படியே கரத்தை அப்படியே சுருக்கி வச்சிருப்பாங்க. எப்படிலாம் நடந்திருக்கும் அப்படி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தா அது நம்மளால இமேஜின் பண்ணவே முடியாது. அதுதான் தூரத்தில் உள்ள தேவனாகிய கர்த்தர் மரணம் வரைக்கும் ஆண்டவரை நடத்துவார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் பாதையில கைவிடவே மாட்டார். நாணல் பெட்டியிலிருந்து எடுத்து மோசை எடுத்தவர், அவர் சாகிற வரைக்கும், ஹல்லேலூயா, அடக்கம் பண்ற வரைக்கும் என் தேவன் அவரோடு கூட இருந்து அவரே அடக்கம் பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா. வெறும் இன்னைக்கு உள்ள பிரசன்ட பார்த்து கரெக்ட், அவர் சமீபத்துக்கு தேவன் தான், ஆனா தூரத்துக்கும் தேவனாய், எதிர்காலத்துக்கும் அவர் தேவனா இருக்கிறார். அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே எந்த விதத்திலும் தேவனை துக்கப்படுத்தவே இல்லை. ஹல்லேலூயா. மோசே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அதாவது ஆண்டு சொல்றேன், என் வீட்டில் எங்க உண்மை உள்ளவர், என் நண்பன் என்று சொல்றேன். ஒரு ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க, யாருக்கிட்ட என்ன மறைச்சாலும் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் மறைக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. அப்போ ஆண்டு ஃப்ரெண்டுன்னு சொன்னா எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட என்ன அழகா ஷேர் பண்ணியிருக்காரு. கர்த்தரும் அப்படிதான் ஷேர் பண்ணியிருக்காரு. மோசே கிட்ட எவ்வளோ காரியத்தை சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. தேவன் அழைத்தவர், அவர் கைவிடவே மாட்டார். மோசே கடைசி வரைக்கும் நடத்தினார். ஹல்லேலூயா. அவர் தூரத்துக்கும் உள்ள தேவனா இருக்கிறார். நெக்ஸ்ட் வாசிங்க, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. கர்த்தர் கொடுத்தால கடகட நாடு வசனங்களை மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பப்படி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுப்பேன். அவன் தலையை கொடுத்தனே. சில நாட்கள் முன்ன கூட நம்ம செய்தி கேட்டோம், சபையில கேட்டோம், பசங்க கேட்டோம். எல்லாருக்கும் நல்லா தெரியும் அண்ணாவுக்கு குழந்தை இல்லை. அதுதான் அவருக்கு இருந்த ஒரு பெரிய குறை. கணவர் குழந்தைக்காம பிள்ளையை காட்டிலும் கணவர் ரொம்ப கேட்கிறாரு, நான் உனக்கு நான் இருக்கிறேன் இல்லையா, உனக்கு நான் பண்றேன். ஆனாலும் அண்ணாளுக்கு இந்த ஒரு குறை என்ன தெரியுமா, அந்த பிள்ளைக்காக என்ன செய்றாங்க, 10ஆம் வசனத்துல என்ன வருதோ, அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். That is the presence. அவளுக்கு இருந்த சூழ்நிலை அதுதான். அண்ணாளுக்கு இருந்த ஒரு குறைவு அதுதான். அண்ணாளுக்கு இருந்த ஒரு பிரச்சனை அதுதான். மற்றபடி வீட்டுல எந்த பிரச்சனையும் கிடையாது. கணவர் பிரச்சனை இல்ல, இவன் யாருங்க நாச்சியார், அந்த பிரச்சனை கூட இல்லைங்க. துக்கப்பட்டாங்க சில நேரத்துல, கரெக்ட். இருந்தாலும் ஒரே ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, குழந்தை இல்லை. ஆண்டவரே, நீர் என் குழந்தை ஒரு ஆண் பிள்ளை, அதை பாருங்க, ஆண் பிள்ளை கொடுப்பீரானால் அதை நான் என்ன செய்வேன், உங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்றாங்க. That is the present. அது சமீபத்துக்கு உள்ளதான தேவன். ஆனால் அது மாத்திரமல்ல, கர்த்தர் கேட்டாங்க, அவங்க கேட்டாங்க, கர்த்தர் கொடுத்துட்டார். 27ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அப்படின்னா அர்த்தம், பிள்ளையை கேட்டேன், கர்த்தர் எனக்கு பிள்ளையை கொடுத்தார். 28ஆம் வசனம், அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கென்றே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவள் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டாள், கர்த்தருக்கே ஒப்பு கொடுத்தாள். பிரசன்ட், நடந்த காரியம். ஆனால் அது மாத்திரம் அல்ல, கர்த்தர் இந்த சாமுவேலை குறித்ததான ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். தூரத்தில் உள்ள காரியங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எல்லாருடைய வாழ்க்கையில பாருங்க, புரியுதுங்களா? எல்லாருடைய வாழ்க்கையில பாருங்க, ஏதோ அந்த சமயத்துக்கு மாத்திரம் ஒரு காரியத்தை செஞ்சு கர்த்தர் விட்டுல, அந்த நோக்கம், அதாவது தூரத்தில் உள்ள, அதாவது ஃபியூச்சர், நீ வரப்போற நாட்களிலே இவங்க எப்படி இருப்பார், சாமுவேல் எப்படி இருப்பார், மோசே எப்படி இருப்பார், ஆபிரகாம் எப்படி இருப்பார், இந்த கர்த்தர் பெரிய ஒரு திட்டத்தோடு கூட தான் இந்த காரியங்களை எல்லாம் செய்து வருகிறார். இங்க சாமுவேலை பார்க்கும்போது அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார். 40 வருஷம் தீர்க்கதரிசியாக இருந்தார், 40 வருஷம் நியாயாதிபதியாக இருந்தார், 40 வருஷம்
நம்ம இடம் போட்டுட்டு இனி வரும் நாட்களில் என் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், இந்த குடும்பம் எப்படி இருக்கும், இந்த குடும்பத்தை நான் ரட்சித்து சபையில வச்சா இந்த குடும்பம் எப்படி இருக்கும், எப்படி எனக்கா எழுப்புவார்கள், இவர்கள் ஒருவேளை நான் திருமணம் மாற்றி வச்சா இவர்கள் எனக்கா என்ன செய்வார்கள் என்று கர்த்தர் தூரத்தில் ஒரு திட்டத்தை கட்ட வச்சிருக்கார். ஹalleluya, ஹalleluya. இந்த மகளை நான் ரட்சித்தால், இவர்களுக்கு நான் அபிஷேகத்தை கொடுத்தால், இவர்களுக்கு நான் வரங்களை கொடுப்பேன் ஆனால், இவர்களுக்கு ஒரு சபையை கொடுப்பேன் ஆனால், வரும் நாட்களில் இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் ஃபியூச்சர் பிளான் வைத்திருக்கிறார். தூரத்தில் உள்ளதான தேவன், அவர் தூரத்தில் நடக்க போற காரியங்கள் எல்லாம் நன்றாய் அறிகிறதான தேவனா இருக்கிறார். நமக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்க போகுது நமக்கு தெரியல. சங்கீதத்துல வாசிக்கும் போது நம்ம எல்லாம் எது கொப்பனையா இருக்கோம், புல்லு கொப்பா இருக்கும், பூவு கொப்பா இருக்கு, அது காலையில பூத்து மாலையில வாடி போகிறது. இன்னைக்கு மனுஷனோட வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. ஆனா கர்த்தர் ஒரு பிளான் வச்சிருக்காரு, கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹalleluya. இந்த ஆபிரகாம், சாமுவேல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் எப்படி ஆலயத்துல விட்டு போனாங்களா அம்மான்னு அழாத படிக்க. சில ஸ்கூல்ல பிள்ளைங்களை விட்டு போவாங்க, ஒரு வருஷம் ஃபுல்லா அழுது காலையில வரும்போது கொஞ்சம் பார்ப்போம், சரி பண்ணி பார்ப்போம், சாக்லேட் கொடுத்து பார்ப்போம், மிரட்டி பார்ப்போம், என்னதான் பண்ணாலும் சரி அது அழுதுனே இருக்கும். சாமுவேல் குழந்தை அழவே இல்லை, சாமுவேல் குழந்தை அழவே இல்லை. ஹalleluya. அப்ப அந்த குழந்தைக்கு எவ்வளவு ஞானத்தை கற்றுக் கொடுத்திருப்பாரு, எவ்வளவு அறிவை கற்றுக் கொடுத்திருப்பாரு. ஹalleluya. அதனாலதான் அந்த குழந்தை வளர்ந்து வளர்ந்து தீர்க்கதரிசியாகவும் நியாயாதிபதியாகவும் ஆசாரியனாகவும் எவ்வளவு 40 நாள் யாருக்கு அரசாங்கம் அவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். ஹalleluya. நம்ம இதை குறித்து பார்க்கும்போது நிறைய காரியம், எல்லாரையும் குறித்து நம்ம இன்னும் விவரமா பார்த்துக்கலாம். நிறைய காரியம் இருக்கு. நான் சின்ன சின்ன காரியங்களை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். அதாவது இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாமா? தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் எப்பேற்பட்டவர்? அவர் ஒரு கைதியாக கொண்டு வரப்பட்டவர், கைதியாக பிடிப்பட்டு கொண்டு வரப்பட்டவர். தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும் சில வாலிபர்களை கொண்டு வந்தார்கள். அவர்கள் சும்மா அதாவது கைதிகளை போயிட்டு மார்க்கெட்ல நம்ம போட்டு பாக்குற மாதிரி வாங்கிட்டு வருவாங்க. அவர்கள் எப்படி இருக்கணுமா? அவர்கள் மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவர்களும். இப்படிப்பட்டதான ஆட்களை கொண்டு வந்தது the present. இப்படிப்பட்ட காரியம். இவர் ஒரு கைதி தான். ஆனா இந்த தானியேல் ஒரு கைதியாக கொண்டு வரப்பட்டாலும் கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறார். கர்த்தர் தானியேல் மேல் வைத்த ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? 2ஆம் வருகை குறித்ததான ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. தானியேல் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது ராட்சங்கள் எல்லாம் எப்படி கவிழ்க்கப்படும். ஆமென். அல்லேலூயா. தானியேல் 7ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியில இருந்து எழும்புகிற 4 ராஜாக்களும் ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஸ்தோத்திரம். இங்க நம்ம வாசிக்கும் பொழுது அந்த 4 ஒரு பொற்சலை, அது பொற்சலை தலை இரும்பு இப்படி எல்லாம் அங்க வர்ணிக்கிறது. நான் அதுல வர்ணிக்க வரல, அது வந்து பெரிய ஒரு செய்தி. இப்படி வரப்போகிற காரியங்கள், வரப்போகிற ராஜ்யத்தை குறித்ததான ஒரு தரிசனத்தையும் வெளிப்பாடையும் பெற்றவர் தான் இந்த தானியேல். தானியேல் பிடிக்கப்பட்டது ஒரு கைதியாக. ஞானம் இருந்தது, அறிவு இருந்தது, புத்தி இருந்தது, ராஜாவுடைய அரண்மனையில வேலை செய்ய எல்லா திறமையும் உள்ளது, அது பிரசன்ட். ஆனா ஒரு தூரத்தில் உள்ள
நோக்கம் என்ன தெரியுமா? தேவனுக்கு 2ஆம் வருகை உள்ளதான காரியங்களை தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தரே, அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். ஒரு எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பண விஷயத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். உங்க பிசினஸை குறித்து கவலைப்பட வேண்டாம். இனி வர நாட்களில் என் குடும்பம் எப்படி ஆயிடுமோ, நான் எப்படி நடத்த முடியும், நான் என்ன செய்வேன், நான் இப்படி இதெல்லாம் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி கவலையோடு இருக்கீங்களா? கவலை விட்டுருக்க. அவர் இவ்வளவு தூரம் நடத்தினார். சமீபத்துக்கு தேவனாய் இருக்கிறார். இனியும் அவர் நடத்த வல்லவராய். உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. சிங்கக்கவி வரலாம், அக்கினி சூளை வரலாம், யோர்தான் வரலாம், சிவந்த சமுத்திரம் வரலாம், வரும். ஆனா அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய கரம் ஒன்று இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். ஏன்னா அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்ந்த நாட்களில நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இருக்கிற பிரச்சனை இனி நீங்க பார்க்க மாட்டீங்க. இன்னைக்கு பார்க்கிற எகிப்தியர் இனி என்ன செய்ய மாட்டார், காண மாட்டார். ஏன்னா வந்து நடத்துகிறவர் அவர். உன்னை அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. மோசே இந்த தண்ணீரை எடுத்து வேண்டான உதரை போட்டப்பட்டதான ஒரு குழந்தைதான். ஆனா உன்னை கொண்டு நான் பதற்ற காரியங்களை செய்ய போறேன். உன்னை கொண்டு நான் பயங்கரமான காரியங்களை செய்ய போறேன். 6 லட்சம் ஜனங்களை நடத்தக்கூடிய உன்னை நான் அழிக்கிறேன். அடக்கு கூட கர்த்தரை பண்ணிட்டார். முகமுகமாய் தேவனோட பேசக்கூடிய ஒரு சாட்சியத்தை மோசேக்கு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. 10 கற்பனைகளை கற்றுக் கொடுத்து விட்டார். அதே போல ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமை தேவனே என்று கூப்பிடுகிறார். ஏன் தெரியுமா? அவர் தூரத்தில் உள்ள காரியங்களை அறிகிறவர். அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவன் அல்லவோ. ஹல்லேலூயா. இன்னைக்கு கவலை எல்லாம் விட்டுடலாம், வேதனை எல்லாம் விட்டுடலாம். நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறவர் தேவன் அங்கே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை நன்றாக, அதாவது நம்முடைய அந்த யோசனைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எதிர்காலம், நம்முடைய காரியங்கள், நம்முடைய சரித்துள்ள மேல் எல்லாம் அவருக்கு நல்லா தெரியுங்க. அவர் தெரியாது எதுவுமே கிடையாது. நான் வானத்தில் ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறேன், பாதாளத்தில் போய் படுத்துக் கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன். தாவீது சொல்றார், எங்கதான் போக முடியும் ஆண்டவரே, உடைய சமூகத்துக்கு மறைவாக எங்கேயும் போக முடியாது. தேவ சமூகத்தை விட்டு நம்ம எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா எங்க போனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் வருங்காலத்தையே அவர் அறிந்திருக்கிறார்னா, உங்க பிரசன்ஸை கர்த்தர் அறிய மாட்டாரா? உங்க சமீபமா இருக்கிற காரியங்களை அறிய மாட்டாரா? நன்றாய் அறிந்து ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நம்மை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். தானியேலை ஆசீர்வதித்தவர், சாமுவேலை ஆசீர்வதித்தவர், ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், மோசேயை ஆசீர்வதித்தவர். ஆகாருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சது என்று சொல்லிட்டு பிள்ளை தண்ணி இல்லாம அலைந்து சாகுது, நான் தான் இப்படி பிழைக்க போறேன், வனாந்திரத்தை அலைந்து திரிய போறேன் அப்படின்னு நினைச்சாங்க. கர்த்தர் வனாந்திரத்திலே பாருங்க, வனாந்திரத்திலே ஸ்தோத்திரம், அங்கேயே கர்த்தர் அவனை வில்வித்தனாக மாற்றினார். எங்க ஆகாத நினைக்கிறோம் அங்கே கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல ஆபிரகாம், மோசே எகிப்து தேசத்துல முடியாதுன்னு சொல்லி தண்ணியில விடப்பட்டவன் எகிப்து தேசத்துக்கே கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்தினார். அங்கே பயன்படுத்தினார். எங்க நம்ம ஆவலன்னு சொல்றோமோ அங்கே கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. வேற எங்கேயோ கொண்டு போய் உயர்த்த மாட்டார். இருக்கிற இடத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் மீண்டும் எரேமியா 23:23 வாசிங்க. எரேமியா 23:23. நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன். கேள்வி கேட்கிறார். தூரத்துக்கும் தேவன். அதே கேள்வி நம்மிடத்திலும் கேட்கிறார். இப்ப நடக்கிற காலத்துக்கு மட்டுமா நான் தேவன்? இன்னைக்கு நாளைக்கு மட்டுமா நான் தேவன்? இல்ல அப்படின்னு சொல்றார். தூரத்திற்கும் தேவன் அல்லவோ, தூரத்திற்கும் தேவன் அல்லவோ, நீ வரப்போகிற நாட்களுக்கும் நான் தேவன் அல்லவோ அப்படின்னா பாருங்க, தேவன் அதாவது தூரத்துக்கு வரப்போற காலத்துக்கும் தேவன் அல்லவோ. இன்னைக்கு நடத்தின தேவன் நாளைக்கு நான் வந்து நடத்த மாட்டேனா? வர வருஷத்துல நடத்த மாட்டானா? வர நாட்களில உன்னை நான் நடத்த மாட்டானா? அப்படியே நான் விட்டுருவேனா?
தைரியம். நம்ம எல்லாரும் உற்சாகம் அடைவோம். இந்த தேவன் இன்னைக்கு காரியங்கள் மாற்றமல்ல, வரப்போற நாட்களில் கர்த்தர் அறிந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த எரேமியா 23:23 மறந்துடாதீங்க. கர்த்தர் நிச்சயமா நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஒவ்வொருடைய பக்தர்களை நாம் நினைவுகூர்வது கர்த்தர் எவ்விதமாய் நம்மளை ஆசீர்வதித்தாரோ அப்படியே நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிப்போம். நம்முடைய தேவன் பெரியவர், நம்முடைய தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா. நம்முடைய தேவன் அவ்வளவு நல்ல தேவன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு நடக்கிற காரியம் மட்டுமா தேவனை பற்றி தெரிவிங்க. அது மட்டுமா நம்முடைய தேவன். தூரத்தில் உள்ளவைகளுக்கும் தேவன் அல்லவா, எதிர்காலத்துக்கும் அவர் தேவன் அல்லவா. ஏன் சோர்ந்து போறீங்க? ஏன் துக்கத்தோடு கூட இருக்கீங்க? ஏன் கவலையோடு கூட இருக்கீங்க? ஆகார் அப்ப தண்ணி கொடுத்துட்டாரு. ஆகார் கண்களை திறந்தாரு, போயிட்டு தண்ணி மொண்டு ஒரு துறவை பார்த்தாங்க, தண்ணி மொண்டு வந்துட்டாங்க. அது பிரசன்ட் முடிஞ்சுட்டு. ஆனா தூரத்துக்குள்ள தேவன் என்ன தெரியுமா? இஸ்மவேலை ஆசீர்வதித்து பெரிய வில்வித்தனாக மாற்றினார். வில்வித்தனாக மாற்றினார். மோசே தண்ணீர் விடப்பட்டான். அதாவது ராஜஸ்ரீ வந்து, ராஜமார்கள் வந்து அந்த குழந்தை எடுத்து வளர்த்தாங்க. அது பிரசன்ட். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு கர்த்தர் முச்செடி மூலமாக பிரசன்னமாகி மோசே கர்த்தர் தெரிந்து கொண்டேன். அவன் திக்குவாயிருந்தாலும், அவன் ராஜா முன்னால நிக்க தகுதி இல்லாதவனா இருந்தாலும் கர்த்தர் அவன் எடுத்து பயன்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து மீட்டுக் கொள்ளும்படியாகவே 6 லட்சங்களை ஜனங்களை நடத்தும்படியாய் கர்த்தர் அந்த மோசேயை தண்ணிலிருந்து எடுத்து தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய உன் எதிர்காலம் ரொம்ப பெருசா இருக்கு. உன் எதிர்காலம் ரொம்ப பெருசா இருக்கு. சின்ன சின்ன காரியத்தை நினைச்சு சோர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறவர் தான் உன்னுடைய தேவன். அவர் தூரத்திற்கும் தேவன் அல்லவோ, கர்த்தர் தூரத்திற்கும் தேவன் அல்லவோ. விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, ஆபிரகாமை போல விசுவாசத்தோடு கர்த்தரை பற்றிக் கொள்ளலாம். சாரா சொல்லும் போது நகைக்கிறாங்க. சாராளுக்கு ரொம்ப சிரிப்பாகுது, இந்த வயசுல போய் குழந்தை பிறக்குமான்னு. ஆபிரகாம் அப்படி இல்லை, அவன் நம்பினான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடலத்திலே மணலை போல சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னா ஆபிரகாம் நம்பினான். நம்மலாம் நம்பவே மாட்டோம். வானத்து நட்சத்திரத்தை போல சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னார், அப்படியே பெருக நம்பினார். பலிக்கு பெருக செய்வேன்னு சொன்னார், அப்படியே நம்பினார். அதுதான் விசுவாசம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல விசுவாசமானது நம்பப்படுகிறவைகள் உறுதியும் காணப்படாதவைகளை நிச்சயம். ஆமா, பார்த்து விசுவாசிக்கிறவர்கள் அல்ல, காணாதவைகளை விசுவாசிக்கிறவர்கள் தான் விசுவாசிகள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசி, அப்பொழுது தேவனுடைய மகிமையை காண்பார். நம்ப கட்டளை உன் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் குடும்பத்தை உயர்த்துவார், உன் குடும்பத்தை உயர்த்துவார், வேலையை உயர்த்துவார், சம்பளத்தை உயர்த்துவார், உன் பிள்ளைகளை உயர்த்துவார் என்று சொல்லி நம்பி கட்டளை கரத்துல விட்டுக் கொடு. கர்த்தர் அப்படியே உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி அப்பா. மகிமையும் மாட்சிமை நிறைந்ததான எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வழிக்கு நன்றி ராஜா. எத்தனை நேரத்துல ஆண்டவரே இன்னைக்கு நடக்குது, இப்படி இருக்குது, நான் நல்லா இருக்கேன், ஆனா எதிர்காலம் எப்படி ஆகுமோ, வயசு ஆக என் வாழ்க்கை என்ன ஆகுமோ. ஹல்லேலூயா. இனி வரப்போற நாட்களில் என் பண பிரச்சனை எவ்வளவு பெருசா ஆயிடுமோ, எப்படி நான் குடும்பத்தை நடத்துவேனோ, எப்படி என் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வேனோ என்று சொல்லி ஏக்கத்தோடு கலக்கத்தோடு வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக நீ சொல்லுகிறீர் ஐயா. ஆமா ஆண்டவரே, நான் தூரத்திற்கும் தேவன் அல்லவோ, நான் வரப்போற காரியத்துக்கும் தேவன் அல்லவோ என்று சொல்லி அதை விளையில் எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தினதுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை உற்சாகப்படுத்தினதுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ராஜா. சமூகத்தில் எங்களை காண்பிக்கிற ராஜா, வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. வசனங்களை கேட்கும் போதே ஆவியானவருடைய மகிமை பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய மனக்கண்களையும் ஆண்டவரே இருதயத்தை கர்த்தர் திறந்தருளுவீராக ராஜா. தேவனுடைய ஷெக்கினா மகிமை ஆட்கொள்வதாக கர்த்தாவே. ஹல்லேலூயா. தேவ கிருபை ஒவ்வொருவரை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. மகிமை
பொறுப்படுத்த நடத்துவீராக ராஜா. தான்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி விட்டு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென் ஹalleluya. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.